நாங்க 2 வருஷமா டாக்டர் சாயில் யூஸ் பண்றோம். எங்க 10 ஏக்கர் கரும்புல நல்ல விளைச்சல் கிடைச்சது. 3 முறையும் நான் டாக்டர் சாயில் தான் பயன்படுத்தினேன். முன்னாடி சுமார் ஒரு ஏக்கருக்கு ஒரு 30,000 ரூபாய்க்கு இந்த இரசாயன உரம் எல்லாம் போட்டுட்டு இருந்தோம். இப்போ 15,000 ரூபாயில டாக்டர் சாயில் வேலை முடிஞ்சிடுது. எங்களுக்கு பரவாயில்லை. எங்க மண்ணுல எங்கே பார்த்தாலும் மண்புழு இருக்கு. ஐயா வணக்கம். என்னுடைய பெயர் சந்திரப்பா. ரொம்ப நாளாக கரும்பு பயிரிடுறோம். இப்போ 2 வருஷமா டாக்டர் சாய் யூஸ் பண்ணுறோம். எங்களுக்கு 10 ஏக்கர் கரும்பு இருக்கு. அது போன வருஷம் டாக்டர் சாயில் பற்றி மஞ்சுநாத் அவர்கள் வந்து செய்ய சொன்னாங்க. நாங்களும் செஞ்சு பார்த்தோம். நல்ல விளைச்சல் வந்தது. அதுக்கப்புறம் இந்த 3 ஏக்கரில் செஞ்சுருக்கேன். 6 அடி இரட்டை வரிசை இது. இது 3வது அறுவடை. இதுக்கும் அதே தான் பயன்படுத்தினேன். அதை பார்த்துட்டு நடுவில் 2 வரிசையை எடுத்து 10 அடிக்கு ஒன்று நட்டிருக்கேன். இந்த முறை எப்படி வருதுன்னு பார்க்கலாம். அதையே தான் செஞ்சுருக்கேன். டாக்டர் சாயில் பயன்படுத்தியிருக்கேன். மொத்தம் எங்கள் 10 ஏக்கர்லையும் டாக்டர் சாயில் தான் பயன்படுத்தியிருக்கேன். நல்ல விளைச்சல் வந்துட்டு இருக்கு. எங்களுக்கு பரவாயில்லைன்னு தோணுது. அதனால் முன்னாடி சுமார் ஒரு ஏக்கருக்கு ஒரு 30,000 ரூபாய்க்கு இந்த இரசாயன உரம் எல்லாம் போட்டிருந்தோம். இப்போது 15,000 ரூபாயில் டாக்டர் சாயில் வேலை முடிஞ்சுது. எங்களுக்கு காணோத்தரா இல்லை. அதுக்கப்புறம் எங்கள் மண்ணில் எங்கே பார்த்தாலும் மண்புழு கிடைக்குது. அதுக்கப்புறம் நாங்கள் உரம் போட்ட எந்த மண்ணை பார்த்தாலும் எங்களுக்கு ஒரு மாதிரி நல்லா தெரியுது. அதனால் டாக்டர் சாயில் தான் யூஸ் பண்ணுறோம். நீங்கள் பாவம் செய்யுங்க. என்னை பார்த்து எங்கள் பக்கத்தில் நிறைய விவசாயிகள் செய்கிறாங்க. நிறைய பேர் இதை யூஸ் பண்ணுறாங்க. மொத்தத்தில் முன்னாடியை விட இப்போது டாக்டர் சாயில் யூஸ் பண்ணதில் இருந்து பரவாயில்லை. விளைச்சலும் நல்லா இருக்குது. எங்களுக்கு ஓகே தான். 10 அடி வரிசைன்னா பசுந்தாள் உரம் போடலாம், களை கட்டுப்பாடு செய்யலாம், ரோட்டரி ஓட்டலாம். இப்போது நான் தப்பேர் தெளிக்கலாம்னு இருக்கேன். அதனால் முடாக்கு போட்டால் களை எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்புறம் தூரமாக இருந்தால் எதிர்களுக்கும் பயிரிடலான்னு சொல்லியிருந்தாங்க. அந்த நோக்கத்தில் நான் இதை எடுத்துட்டேன். இப்போ 10 அடிக்கு நிறுத்தி இருக்கோம். இது 4வது பயிர். இதையே செய்யலான்னு முடிவு பண்ணி பார்க்கும். இதையே தான் செய்கிறோம். தென்னை மரங்களுக்கும் அதையே தான் செய்கிறேன். இப்போது வேறு எதுவும் செய்ய வேண்டாம் என்று சொல்கிறார்கள். நாங்கள் அதை டாக்டர் சாயிலில் தான் செய்ய வேண்டும். சின்னதாக இருக்கும்போது இரசாயன உரம் யூரியா காம்பு டிஏபி ஒரு பருக்க கூட படல சார். அதை இந்த அளவுக்கு வந்திருக்கு. வணக்கம் சார்.